அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு பொதுவான பதிவு மட்டும்தான். அரசாங்கம் அப்படின்னா, "வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி" அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறள்ல அழகா சொல்லியிருப்பார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகமே வான்மழையை நம்பி வாழ்றது போல, குடிமக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அரசனுடைய செங்கோலை தான் நேர்மையான ஆட்சியை நம்பி வாழ்றாங்க. ஓகே. இப்ப இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு 3 கோட்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதி நெறி தவறாத, பாதுகாப்புடன் கூடிய நேர்மையான சமத்துவமான ஆட்சி, மதசார்பற்ற ஆட்சி. ஓகேங்களா? 2வது பார்த்தீங்கன்னா, லஞ்சம், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி. 3வது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு. அது மட்டும் இல்லாம, ஆதரவற்றவர்கள், முதியவர்கள் இவர்களும் பாதுகாக்கப்படணும். ஏன் இந்த வார்த்தையை அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, இப்ப இருக்கிற காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா, ரோடு சிக்னல்ல, ரோட்ல, கோயில்கள்ல எங்கு பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா, ஆதரவற்றவர்கள் அதிகமாகிட்டே வர்றாங்க. கண்கூடா தெரியுது. இத அரசு தங்கள் கவனத்திற்கு கண்டிப்பாக கொண்டு வரணும். கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு நியாயமான முறையில் அவர்களுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை நடத்துகின்ற அளவிற்கு ஒரு வசதி செஞ்சு கண்டிப்பாக கொடுக்கணும். இதை அரசு கண்டிப்பாக செய்யணும். இப்போ ஒரு அரசுக்கு கீழே ஒரு 38 துறைகள் இருக்குது. அதில் இந்த இயற்கை வளங்கள் துறை, நீர்வளத்துறை, பால்வளத்துறை, மீன்வளத்துறை, கூட்டுறவுத்துறை, கைத்தறித்துறை, சட்டத்துறைன்னு, காவல்துறைன்னு அப்படின்ட்டு நிறைய துறைகள் இருக்குது. அந்தந்த துறைகளில் என்னவெல்லாம் மேம்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கணும். அப்போ எல்லா துறைகளிலும் வளர்ச்சி விகிதத்தை தமிழ்நாடு அரசு எட்டணும். முக்கியமாக சொல்லப்போகிறது நீர்வளத்துறை. நீர்வளத்துறையை பொறுத்த வரைக்கும் நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீர் வளம் கண்டிப்பாக காக்கப்படணும். இது ஒவ்வொரு கிராமங்களாகட்டும், நகரங்களாகட்டும் எல்லா இடங்களிலுமே மரங்கள் நடணும். அதிக அளவில் மரங்கள் நடணும். ஏரிகள், குளங்கள் அனைத்தும் தூர்வாரப்படணும். கண்டிப்பாக மழை நீரை கண்டிப்பாக சேமிக்கணும். இது இப்போ அதிகமான ஒவ்வொரு கிராமங்களை தமிழ்நாட்டில் நிறைய கிராமங்கள் இருக்குது. ஒவ்வொரு கிராமத்துலேயும் பார்த்திங்கன்னா தூய்மையான பசுமையான கிராமத்திற்கு வருடந்தோறும் பெஸ்ட் கோல்டன் கிராம அவார்டு அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஊக்குவிக்க பண்ணணும். கண்டிப்பாக இதே மாதிரி நகர்ப்புறங்களில் பார்த்திங்கன்னா சாக்கடைகள் ஆகட்டும், மற்ற கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் ஆகட்டும், இதை பயன்படுத்துவதை கண்டிப்பாக தடை பண்ணி ஆகணும். பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகமாக சேர மழைநீர் பூமிக்குள்ளே செல்லாமல் கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது இப்போவே இப்படி அப்படின்னா 2050 வேர்ல்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறவங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரில் இந்தியாவுடைய மேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வெரி ஹை, எக்ஸ்ட்ரீம் ஹை, அதாவது வாட்டர் கிடைக்காத ஒரு நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இருக்குது. இது வேர்ல்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறவங்க அந்த மேப் கொடுத்துருக்காங்க. அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா டார்க்கில் இருக்கும் 80% எபோவ் காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னா கிணத்துல குடித்தாங்க. அடுத்து அப்பா காலத்தில் போருக்கு வந்தாச்சு. நம்ம காலத்தில் பாட்டிலுக்கு வந்தாச்சு. அடுத்து நம்ம பசங்க அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்கங்கிறது கேள்விக்குறி தான். அதனால் தயவுசெய்து மழை வளம் கண்டிப்பாக காக்கணும். பிளாஸ்டிக்குகளை கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும். ஒவ்வொரு நகர்ப்புறங்கள்லையும் பார்த்திங்கன்னா எல்லா வீடுகளில் இருந்த சாக்கடை தண்ணிகளும் அந்த ஓடை வழியாக, ஆறுகள் வழியாக டேமுக்கு போய் கலக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஃபேக்ட்ரியிலேருந்து வெளிவர கெமிக்கல்ஸ் அத்தனையும் அதில் தான் கலக்கிறாங்க. இந்த மாதிரி ஓடைகள் வழியாக, ஆறுகள் வழியாக டேம் வரைக்கும் விட்டு, டேம்லேருந்து ஆறுகள் வழியாக மறுபடியும் பாசனத்துக்கு அந்த தண்ணியை விட முடியுமா? அந்த தண்ணீரை குடிக்க முடியுமா? எத்தனை நோய் தொற்றுகள் வரும்? எத்தனை பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க? சுற்றி இருக்கிற பாசன வசதிகள் எத்தனை ஹெக்டர் வீணாக போகுது? இதையெல்லாம் அரசு கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். தற்போது இருக்கிற நிலைமையில் இங்கே இருக்கிற ஒசூரில் இருக்கிற கிழவரப்பள்ளி டேமில் பார்த்தீங்கன்னா தெரியும். கர்நாடகாவில் இருக்கிற அத்தனை கெமிக்கல் ஃபேக்ட்ரியினுடைய கழிவுகளும் அதில் தான் கலந்து போயிட்டுருக்கு. நுரையாக வந்துக்கிட்டு இருக்கும். பிக்சரில் நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அத்தனை தண்ணிகளும் எங்கே போகுது? மாடுகள், ஆடுகள் அனைத்தும் குடிக்குது. மக்களுடைய ஜீவனத்துக்கும் அந்த தண்ணி தான் யூஸ் ஆகுது. கிரவுண்ட் வாட்டர் லெவலுக்கும் அந்த தண்ணி தான் போகுது. சுற்றி இருக்கிற பாசனத்திற்கும் அந்த தண்ணி தான் போய்கிட்டு இருக்கு. இங்கே மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட இடங்களில் திருப்பூர் ஆகட்டும், திருப்பூர் நொய்யலாறு எடுத்துக்கோங்க, சாயப்பட்ட கழிவு தண்ணி. மற்ற எல்லா இடத்துலையும் இருக்கிற அனைத்து சாக்கடை தண்ணிகளும் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் சிஸ்டம் கொண்டு வந்து சுத்திகரிப்பு பண்ணி அந்த தண்ணியை உள்ளே விடணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீர் வளத்தை காப்பாற்றணும், மண் வளத்தை காப்பாற்றணும், விவசாயிகளை காப்பாற்றணும். மெயின் இது இல்லை அப்படின்னா அடுத்த 25 வருஷத்தில் நாடு வேறு மாதிரி போயிடும். இது உண்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் துறை. இயற்கை வளங்கள் துறையில் பார்த்தீங்கன்னா கனிம வளங்கள், மண் அள்ளுறது, இது எல்லாமே தடுக்கணும். மரங்களை வெட்டுறது, இதையும் தடுக்கணும். மரங்களை வளர்க்கணும். தயவுசெய்து மரங்களை வளர்க்குறதுக்கு ஊக்குவிங்க. எல்லாருக்கும் மரங்களை கொடுத்தா மட்டும் பத்தாது. கொடுத்துட்டு அந்தந்த கிராமங்கள் நகரந்தோறும் ஒவ்வொரு குழுக்களாக நியமித்து விடுங்க. கிராமங்கள் தோறும் விடுங்க. கிராமங்களுக்கு மரங்களை வைக்க சொல்லுங்கள். எந்தெந்த கிராமங்கள் தூய்மையான பசுமையான கிராமங்கள் இருக்கின்றதோ அதுக்கெல்லாம் அவார்டு கொடுங்க. அவார்டு கொடுக்கணும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பிளாஸ்டிக்கை கடுமையாக அது ஒழிச்சாகணும். எனது கால்நடைகள் உணவாக எடுத்துக்குது. அது கால்நடைகள் இறக்கின்ற நிலைமைக்கு போயிடுது. அது மட்டும் இல்லை, அது ஃபுல்லாக அந்த படலமாக மேலே பூமியில் அப்படியே படிஞ்சிட்டு வர்றப்ப மழை நீர் கீழே போகாது.
அப்போ என்னாகும்? ஓடையாக வெளியில் போயிடும். இதை வந்து கண்டிப்பாக தடுக்கணும். இதை வந்து பிளாஸ்டிக் வாங்காதீங்கன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்னா மக்கள் அதை வந்து அந்தளவுக்கு டக்குன்னு யோசிக்க மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு மரம் மரம் அப்படின்னா, அந்த மரத்துலேருந்து வர்ற பழங்கள சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு போர்ட்ல எழுதி வைப்பீங்களா? இல்ல அந்த மரத்தையே வெட்டுவீங்களா? இதுதான் கேள்வி. அப்போ பிளாஸ்டிக்க உற்பத்தி பண்ணுறத வந்து முற்றிலுமா தடுக்கணும். பிளாஸ்டிக் கவர்கள யூஸ் பண்ணாதீங்க. மக்கு மக்கி போகின்ற பிளாஸ்டிக்குகள மட்டும் யூஸ் பண்ணுங்க. இத வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு வரணும். இந்த மாரி ஒவ்வொரு துறைகளிலும் கொண்டு இயற்கை வளங்கள் துறை, நீர்வளத்துறை மிக முக்கியமான துறையா பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப காவல்துறை ஆகட்டும். காவல்துறையில பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்புக்கு இப்ப சிங்கப்பெண் அதிரடிப்படை அருமையா செயல்பட்டுட்டு வர்றாங்க. மிக்க நன்றி. காவல்துறைக்கு வந்து மிகப்பெரிய சல்யூட் குடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா, காவல்துறையில பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் எஸ்டிஎஃப் அப்படிங்கிறத கொண்டு வந்து 24 மணி நேரம் ரோந்து பணியில ஈடுபடுகின்ற ஒரு ஆயுதமேந்திய போலீஸார். இது பார்த்தீங்கன்னா, பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு, அங்கங்க கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது, அங்கங்க வந்து ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கிறது, இது எல்லாமே வந்து தடுக்கப்படும். கண்டிப்பாக. அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா, உணவுத்துறை, மருத்துவத்துறை. உணவுத்துறைக்கும், மருத்துவத்துறைக்கும் ரொம்பவே வந்து லிங்க் இருக்கு. ஏன் அப்படின்னா, தரமற்ற உணவுகள் வந்து எல்லா இடத்துலயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அத சாப்பிட்றதுனால இப்ப அதிகப்படியான மக்கள் அதிகமான நோய்களால் அவதிப்படுறாங்க. முக்கியமா கேன்சர். முதல்லலாம் அந்த மாரி கிடையாது. இப்ப ஏகப்பட்ட பேர் கேன்சர் நோயால அவதிப்படுறாங்க. இது வந்து அ அதிகமா அம் அரசு கவனத்தில் கொள்ளணும். அங்கங்க எல்லா உணவு விடுதிகளே உணவு ரோட்ல விக்கிற கடைகளாகட்டும், எல்லாருமே வந்து அந்தந்த மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சியின் கீழ வந்து ஒரு கார்டு வாங்கிக்கிட்டு, அவங்க மூலமா தான் அந்தந்த இடத்துல வந்து கடைகள் போடணும். உணவு பாதுகாப்பு துறையும் அத வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கணும். கண்டிப்பாக. தரமற்ற உணவுகள் குடுத்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய இத வந்து டோட்டலா கேன்சல் பண்ணுங்க. அவங்க அவங்கள வந்து அரெஸ்ட் கூட பண்ணுங்க. தப்பில்ல. ஏன்னா ஒரு மனிதனுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய உணவுகள உற்பத்தி பண்ற ஒருத்தன் மேல தாராளமா கேஸே போடலாம். அதேதான். அதே மாரி தான் ம மருத்துவத்துறை. மருத்துவத்துறை பார்த்தீங்கன்னா, இப்ப தனியார் துறையில தனியார் மருத்துவமனையில வந்து அதிகமான காசு அதிகமா போய்க்கிட்டு இருக்கு. அரசாங்க மருத்துவமனையில அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டீஸ் ஏகப்பட்டது வந்தாச்சு. அது மக்களுக்கு வந்து சரியான வகையில கொண்டு போறதுக்கு உண்டான இது இல்ல. ஏன்னா விழிப்புணர்வு இல்லாம நெறைய பேர் இருக்காங்க. ஏன்னா தனியார் மருத்துவமனைனா எப்படி இருந்தாலும் காப்பாத்திருவாங்க. அரசாங்க மருத்துவமனைனா வந்து அப்படிங்கிற மாரி ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு இது போயிருச்சு. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவரும் அரசு மருத்துவமனைக்கும் வரணும். அங்கேயும் நல்ல மருத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பணும். அரசு மருத்துவமனையிலயும் தரமான மருத்துவத்த கொடுக்கணும். இலவசமா மருந்துகள கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை. பள்ளிக்கல்வித்துறைகள் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா, அனைத்து வகையான பெற்றோர்களும் ஆகட்டும், குழந்தைகளாகட்டும் ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, தனியார் பள்ளிகள்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் வந்து பெரிய லெவல்ல போறாங்க. அரசு பள்ளிகள்ல படிக்கிற குழந்தைகள் அனைத்தும் ஓரளவு தான் வர்றாங்க. அதுலயும் 1, 2 குழந்தை தான் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இத வந்து மாத்தணும் அரசாங்கம். அரசு பள்ளிகளிலும் நல்ல ஒரு கல்விய குடுக்கணும். ஏன் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சா தான் குழந்தைங்க முன்னேறணும். அரசு ஸ்கூல்ல படிச்சா முன்னேறணும். அப்ப அதற்கு இணையான ஒரு தரமான கல்விய அரசு பள்ளிக்கூடங்களுக்கு கொண்டு வரணும். அரசு பள்ளிக்கூடங்களே தனியார் பள்ளிகளுக்கு இணையான கட்டிடங்களா மாத்தணும். சட்டத்துறையில பார்த்தீங்க அப்படின்னா, ஆ அதாவது தவறு செய்தால் தண்டனை நிச்சயம் அப்படிங்கிற கோட்பாட்டுல கண்டிப்பா செயல்படணும். இத வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற நீதிமன்றங்கள்ல பார்த்தீங்கன்னா, நிலுவையில் உள்ள வழக்குகள் வந்து ஏகப்பட்டது இருக்கு. அது எல்லாத்தையும் வழக்குகள விசாரிச்சு தீர்ப்பு சொல்றதுக்கு அவகாசம் ரொம்ப வருஷங்கள் தேவைப்படும். அந்த மாரி போய்க்கிட்டு இருக்கு. இப்ப இத நம்ம தீர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒரு சில இதுதான். அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அருகிலேயே ஒரு சிறிய நீதிமன்றங்கள உருவாக்கி, சின்ன சின்ன வழக்குகள மட்டும் அங்க விசாரிச்சு, அங்கேயே ஃபில்டர் பண்ணிறலாம். இத மேலிடத்துக்கு கொண்டு போகாத மாரி. அடுத்து நடமாடும் நீதிமன்றங்கள உருவாக்கி, அதன் மூலமாக நம்ம கொண்டு வரலாம். ஆனா, இப்ப இந்த நீதித்துறையும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பாமர மக்கள்லேருந்து பணக்கார மக்கள் வரைக்கும் ஒரே நீதி தான். ஒரே ஒரு கான்செப்ட் தான். சட்டமும், காவலும் சரியாக இருந்தால் தமிழகம் தலைநிமிரும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அந்த துறையின் மூலமாக எண்ணற்ற குழந்தைகள், பெரியவங்க இருக்காங்க. கண்கள் இல்லாம, கண் பார்வையற்று. அவங்களுக்கு மக்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி, அவங்களுக்கு அரசின் சார்பாக இலவசமாக கண்களை பொருத்தி, அவங்களுக்கும் இந்த உலகத்த பார்க்கின்ற ஒரு நிகழ்வ இந்த அரசு செய்ய வேண்டும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த மாரி ஒரு தமிழக அரசின் கீழ் இயங்குகின்ற ஒரு 38 துறைகளுக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா, இதில குறிப்பிட்ட முக்கியமான துறைகள் அப்படிங்கிறதுல மட்டும் நான் என்னுடைய கருத்த நான் பகிர்ந்திருக்கேன். இதில அந்த நீர்வளத்துறை, இயற்கை வளங்கள் துறை, சட்டத்துறை, காவல்துறை மற்றும் இன்னும் சில துறைகள், பள்ளிக்கல்வித்துறை அந்த மாரி. இதில வந்து ஒவ்வொரு துறைகளிலும் அனைத்து துறைகளிலுமே திறம்பட வேண்டும். அனைத்து துறைகளுமே நல்லபடியாக செயல்பட வேண்டும் என்றால், அரசாங்கத்தினால் மட்டும் முடியாது. பொதுமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும். கண்டிப்பாக. இது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அரசுக்கு தயவுசெய்து பொதுமக்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும்
உதவி செய்யுங்க, உபத்திரம் பண்ணாதீங்க. அரசு என்பது மக்களால் நடத்தப்படுகின்ற ஒரு ஆட்சி. இது மக்கள் ஆட்சி. அப்போ மக்களே ஆட்சி பண்ணிட்டு மக்களே தப்பு செஞ்சால் அது தப்பு இல்லையா? அதுதான் சொல்லுது. என்னென்னா, இயற்கை வளங்களை காக்கிறதுல மக்களும் முன்னோடிகளாக இருக்கணும். அரசாங்கத்துக்கு நம்ம துணை நிற்கணும். அவ்வளோதான். தமிழ்நாடு தலை நிமிரணும் அப்படின்னா நம்ம முன்னேற்றத்துக்கு வந்து உதவி புரிஞ்சே ஆகணும். இதில் சொல்லப்போனால் இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பெண்கள் குழந்தைகள் கண்டிப்பாக பாதுகாப்பு இருக்கணும். பூரண மதுவிலக்கு கொடுக்கணும். பிளாஸ்டிக்கை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. மக்காத பிளாஸ்டிக்கை தயவுசெய்து வாங்காதங்க. போதைப் பொருட்கள் தயவுசெய்து பயன்படுத்தக்கூடாது. போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதன் மீது கடுமையான தண்டனை இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஏரிகள் குளங்கள் அனைத்தும் தூர்வாரப்படணும். ஏரிகள் குளங்கள் அனைத்தும் தூர்வாரப்படணும். புதிய அணைகள் கட்டணும். நீர் வளத்தை காக்கணும். மரங்களை வெட்டாதீங்க. மரங்களை வளர்க்குறதுக்கு அதிகமாக ஊக்குவிக்கணும். தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றக்கூடிய முயற்சி, கடல் நீரை குடிநீராக்கின்ற முயற்சி போல் தரிசு நிலங்களையும் விவசாய நிலங்களாக ஆக்கணும். அதற்கு தண்ணி வந்து நம்ம மழைநீரை சேகரிக்கணும். கிளை வாய்க்கால், பெரிய வாய்க்கால் வந்து கிளை வாய்க்கால் வந்து தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போகணும். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து நதிகளையும் இணைக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு சிறிய ஒரு ஐடியா தான், பண்ணலாம். மக்களே, உங்களுக்கும் ஒரு வேண்டுகோள். கண்ட இடத்துல குப்பையில் கொட்டாதீங்க. மரங்களை அதிகமாக நடுங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க. மலை வளம் காப்போம், மரங்களை வளர்ப்போம். நன்றி.